ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்தி ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெயிட் கெய்னிங் ஃபுட் இது. 1 இயருக்கு மேலே இருக்க எல்லா பேபிஸும் இது நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா வந்து இது வந்து ஸ்டொமக் அப்செட் வர செய்யும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து அவுல் வந்து சேர்த்துக்கோங்க. அவுல் கூட தேவையான அளவு குவான்டிட்டி கம்மியாக ஒரு 10 இல்லை ஒரு 15 வந்து இது ஆல்மண்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உடச்சக்கல்ல ஓரளவு ஒரு 50 கிராம் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து ஆனில் வச்சு வந்து நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அதை சிம்மில் வச்சுட்டு அதோடய வாசனை உங்களுக்கு ஸ்மெல் நல்லா வர ஆரம்பிக்கும். ஸ்மெல் வரும்போது நல்லா அது வந்து பொரியிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிடாதீங்க. நல்லா அது வந்து ஃப்ரை ஆகிற வரைக்கும் பண்ணிவிட்டு சிம்மிலே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அது ஸ்மெல் நல்லா வர ஆரம்பிச்சிடும். ஒரு வருத்தத்தோட பக்குவம் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். அப்போ வந்து ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக கொஞ்சம் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அது நல்லா வறுபட்டதும் அது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அடுத்து மிக்சியில் போட்டு அரைக்கணும். இப்போ நான் அதை மிக்சியில் வச்சுட்டு ஆற வச்சதுக்கப்புறமா அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது எப்படி செய்யணுன்னா தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிண்டினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா வந்து கொதித்து வந்து நல்லா திக்காகி வரும். அது வரைக்கும் நீங்கள் வந்து அதில் இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா 4 படம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் அதை ஆறுனதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எப்போயாவது வந்து நமக்கு ஃபுட்டு இல்லை, சாப்பாடு இல்லை, குழந்தைங்களுக்கு இல்லைங்கும் போது எமர்ஜென்சிக்கு அவசரத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு கூட நீங்கள் போய்க்கலாம். இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லா வெயிட் கெய்னிங் ஃபுட்டு. ஸோ இது வந்து எல்லாேருக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் என்ன மாதிரிலாம் வீடியோ வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா அதை நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.